அனைவருக்கும் தினமொரு ஜிகேயின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லினம் மிகா இடங்கள், அதாவது சந்திப்பிழையினுடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம ஏற்கனவே வல்லின மிகும் இடங்கள்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? எந்தெந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி எல்லாம் வல்லின மிகும்னு பார்த்தோம். சோ எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம வல்லின மிகும் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லின மிகும்னு பார்த்திருப்போம். ஏ அந்த இந்தன்ற சுட்டு திரிபுகளுக்கு பின்னாடி வல்லின மிகும்னு பார்த்திருப்போம். ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லின மிகும், எந்தன்ற வினா திரிவுக்கு பின்னாடி வல்லின மிகும்னு பார்த்திருப்போம். அப்படி, அதாவது அதற்கு இதற்கு அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி அதற்கு கூறினான் இதற்கு கூறினான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை விரியில பார்த்தோம், நான்காம் வேற்றுமை விரியில பார்த்தோம், ஆறாம் வேற்றுமை தொகையில பார்த்தோம், உவமை தொகையில பார்த்திருப்போம், சில உருவகங்கள்ல சில இடங்கள்ல பார்த்திருப்போம், இரு பெயராட்டு பண்பு தொகையில பார்த்திருப்போம், பெயர் சொற்கள்ல அதாவது அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லின மிகும்னு பார்த்திருப்போம். இப்ப நம்ம மிகா இடங்கள் பத்தி பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, தோப்புகள், அதாவது தோப்புக்கள், தோப்புகள். கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான், இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்கு இல்லையா? சோ தோப்புக்கள், தோப்புகள், தோப்புக்கள், தோப்புகள். அதே மாதிரி கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்திருக்கான் வரும்போதே. இது தோப்புக்கள் அப்படின்னா தோப்புல இருக்கக்கூடிய, தோப்புல இருந்து இறக்கின கல்லு. இது தோப்புகள்னா நிறைய தென்னந்தோப்புகள் வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா கத்தி என்ன செஞ்சிருக்கான், கொண்டு வந்திருக்கான். இது கத்திக்கிட்டே ஒடியாரையாம் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப வல்லினம் மிகும் போது ஒரு பொருளும் மிகாத போது ஒரு பொருளும் தருது. இதுக்கு பேருதான் வல்லினம் மிகா இடம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வல்லினம் மிகா இடங்கள். இப்ப வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது எங்கெங்கெல்லாம் மிகல அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. முதல்ல அது இதுன்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. சுட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே, ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துக்கு பின்னாடி மிகும், அந்த இந்தன்ற சுட்டு திரிபுகளுக்கு பின்னாடி மிகும்னு பார்த்தோம். அப்ப எங்க மிகலன்னு கொடுத்திருக்காங்க, அது இது அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இது சுட்டு பெயர் தான், ஆனா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதே மாதிரி ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும் எந்தன்ற வினா திரிவுக்கு பின்னாடியும் வல்லின மிகும்னு பார்த்தோம். இவங்க என்ன சொல்றாங்க, வினா பெயர்களின் பின்னாடி வல்லின மிகாது. வினா பெயர்னா ஏன், எவை, சரிங்களா, எது, எவ்வாறு, அதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. வினா பெயர்களுக்கு பின்னாடி மிகாது. ஒண்ணு ஏங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடி. அப்ப எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ கூட்டல் சட்டை, எச்சட்டை, எந்த கூட்டல் பாட்டு, எந்த பாட்டு, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லின மிகுமே தவிர இந்த வினா பெயர்களுக்கு பின்னாடி மிகாது. அடுத்து எழுவாய் தொடர்ல மிகாது. மூணாவது என்ன சொல்றாங்க, எழுவாய் தொடர்ல மிகாது. எழுவாய் தொடர்னா முதல் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா உயர்திணையா இருக்கும் அல்லது அக்ரிணையா, எதுவா வேணா இருக்கலாம். பட் அது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு எழுவாய் சப்ஜெக்டா இருக்கணும். சிம்பிளா சொன்னா குதிரை, கிளி, மாடு, எருமை, மனுஷன், கண்ணன், ராமன், சீதா, கலா, யாரா வேணா இருக்கலாம். அவங்க செய்த அந்த செயலை குறிக்கிறதுக்கு பேரு எழுவாயின் தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை எழுவாய் தொடர். சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், வேற்றுமை உருபுகள்ல முதல் வேற்றுமை என்ன வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை. கண்ணன் வந்தான், குதிரை தாண்டியது, கலா பேசினாள், இப்படி வரக்கூடிய எழுவாய் தொடர்கள்ல வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்து அண்ணனோடு போ, எனது சட்டை அப்படின்னு சொல்லும் போது மூன்றாவது ஆறாவது வேற்றுமை விரிகள்ல வல்லினம் மிகாது. எந்தெந்த விரிகள் எல்லாம் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இரண்டாம் வேற்றுமை விரியில பார்த்தோம். மதுரை, எப்படி சொல்றது, போர்வையை, போர்வையை, போர்வையை அல்லது போர்வை அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வருது. போர்வையைன்னு சொன்னாலும் வருது. போர்வையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது இங்கேயும் வல்லினம் வந்துச்சுன்னா வல்லின மிகும்னு பார்த்தோம். இரண்டாம் வேற்றுமை விரியில மிகும்னு பார்த்தோம். நான்காம் வேற்றுமை விரியில மிகும்னு பார்த்தோம். மதுரைக்கு சென்றான், கூங்கிற நான்காம் வேற்றுமை விரி. இப்ப இதுக்கெல்லாம் நான் எதுக்காக அப்ப வேற்றுமை உருவு நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடத்தினேன் அப்படின்னா இதுக்காக தான். சோ எந்த வேற்றுமை உருவுங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப நான்காம் வேற்றுமை விரியில மிகும்னு பார்த்தோம். ஆறாம் வேற்றுமை தொகையில மிகும்னு பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா என் சட்டை, எனது சட்டை, சோ அங்க வல்லின மிகுந்துச்சு இல்லையா? ஆனா இங்க பாருங்க, மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகள்ல மூன்றாம் வேற்றுமை விரி என்னது, மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள், ஆண், ஒடு, ஓடு, அண்ணனோடு போ, மிகாது. மூன்றாம் வேற்றுமை விரியில வல்லின மிகாது. அதே மாதிரி என் சட்டை அப்படின்னா எனது சட்டைன்ற அதுன்ற வேற்றுமை உருவம் மறைஞ்சிருக்கு. அப்ப ஆறாம் வேற்றுமை தொகையில மிகும். இங்க பாருங்க எனதுன்னு வெளிப்படையா வந்திருக்கு. இங்க வல்லினமே மிகுந்தாலும், அதாவது இங்க வல்லின வார்த்தை எழுத்தே வந்தாலும் எனதுன்ற ஆறாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களை ஆறாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவோம்.
சோ 3லயும் 6வது வேற்றுமை விரிலையும் வல்லினம் மிகாது. அடுத்து விழித்தொடர்ல மிகாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் வேற்றுமைக்கு பேரு விழி வேற்றுமை. கண்ணா வா, ராமா வா அப்படின்னு சொல்றது, அப்படி விழிக்கிறது, கூப்பிடுறது. தந்தையே பாருங்கள், மகளே தா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான விழித்தொடர்கள்ல வல்லினம் மிகாது. அடுத்து பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. ஆனா இன்னொரு இடம் என்ன பார்த்தோம் நம்ம, மிகும் இடத்துல ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இங்க பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. இப்ப உதாரணமா ஓடா குதிரை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஏன் அப்படின்னா இதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடாத குதிரை அப்படின்னு எழுதுவோம். அதாவது இதை நல்லா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடா குதிரை அப்படின்றத நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஓடாத குதிரை அப்படின்னா நம்ம பிராக்டிக்கலா எழுதும் போது எழுதுவோம். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த கடைசி எழுத்தான ஈறு கெட்டிருக்கு. அப்ப ஈறு கெட்ட ஓடும்னா நேர்மறை, ஓடாதனா எதிர்மறை. இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும்னு பார்த்தோம். ஆனா இங்க பெயரச்சம்னா ஒரு எச்ச சொல், அது அகரத்துல முடிஞ்சிருக்கு. அது வந்த, பார்த்த, போன, சென்றன் எதுவா வேணா இருக்கலாம், அது ஒரு எச்ச சொல். பொதுவாவே அந்த எச்சமா இருக்கிற முதல் எழுத்து, முதல் வார்த்தைகள், நிலைமொழி எல்லாமே வினையாதான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது அது வினையாதான் இருக்கணும். அது இகரத்துல முடியலாம், அகரத்துல முடியலாம். அகர இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அது வினை எச்சம், இது பெயரச்சம். இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க, இங்கேயும் அகரத்துல முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த பக்கத்துல வரக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, இது பெயர் சொல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு எச்சத்தை ஒரு பெயர் சொல் கம்ப்ளீட் பண்ணா அதுக்கு பேரு பெயரெச்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வல்லின மிகும் இடங்கள்ல அகர இகர ஈற்று வினை எச்சங்களுக்கு பின்னாடி வல்லின மிகும்னு பார்த்தோம். அப்ப வினையெச்சமும் அகரத்துல முடியும். ஆட சொன்னார், நிலைமொழியோட கடைசி எழுத்து இட்டு கூட்டல் ஆல முடிஞ்சிருக்கிற வினையச்ச சொல். இது ஆல முடிஞ்சிருக்கிற பெயரச்ச சொல். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு எச்ச சொல்லை இங்க பாருங்க ஆட சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த எச்சத்தை அகரத்துல முடிஞ்சதை ஒரு வினைச்சொல் கம்ப்ளீட் பண்ணா அது வினையச்சம். இது பெயர் சொல். சிரிப்புங்கிறது பெயர் சொல். பார்த்த பையன், படித்த பாடம், இப்படி ஒரு எச்ச சொல் அது அகரத்துல முடிஞ்சு அதை ஒரு பெயர் சொல் கம்ப்ளீட் பண்ணா பெயரச்சம். அதுல வல்லினம் மிகாது. அடுத்து நாடு கண்டான், கூடு கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வேற்றுமை தொகையில மிகாது. நம்ம ஏற்கனவே விரியில மிகும்னு பார்த்திருப்போம். என்ன தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்றோம். எப்படின்னா நாடு கண்டான் அப்படின்னா அதை எப்படி சொல்லுவீங்க, நாட்டை கண்டான் அப்படின்னு சொல்லுவோம். கூடு கட்டு, கூட்டை கட்டு, கூடு கட்டு கூட்டை கட்டு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப 2ஆம் வேற்றுமை விரியானது மறைஞ்சு வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்து நாடு கண்டான், நாட்டை கண்டான் அப்படின்னு வரணும். 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால 2ஆம் வேற்றுமை தொகை. தொகையில வல்லினம் மிகாது, விரியில தான் மிகும். கூடு கட்டு. அடுத்ததா வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். வரும்படி நம்ம அங்க என்ன பார்த்தோம், சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இங்க வரும்படி, படின்னு முடியக்கூடிய வினை எச்சத்துல வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்ததா வியங்கோல் வினை முற்றுல வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவர், வெல்க தமிழ்நாடு. சோ அகர இகர, அதாவது வியங்கோல் வினை முற்றுனா எதுல முடியணும், க இய இயர்ல முடியணும். வாழ்க, வாழிய, வாழியர் அப்படின்னு முடியணும். வியங்கோல் வினை முற்று, அதுல வல்லினம் மிகாது. அடுத்து வினை தொகையில மிகாது. குடி தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர் முக்காலத்தையும் காட்டும். வளர்பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை. திருவளர் செல்வன். சரிங்களா? சோ இதெல்லாம் திருவளர் செல்வன்றது என்னது, வினை தொகை தான். சோ இதுலலாம் வல்லினம் மிகாது, முக்காலங்களையும் காட்டும். அடுத்து 8, 10ன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு நம்ம பார்த்தோம். 8 கூட்டல் தொகை 8 தொகை, 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு, வல்லினம் மிகும்னு பார்த்தோம். ஆனா இந்த 8, 10ன்ற நம்பரை தவிர வேற எண்ணு பெயர்களோட என்ன செய்யாது, புணரும் போது வல்லினம் மிகாது. அடுத்து தாய் தந்தை, இரவு பகல். தாயும் தந்தையும், இரவும் பகலும் அப்படின்னு விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்ப உதாரணமா சொல்லணும்னா கண்ணனும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு மட்டும் வெளிப்படையாக வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு முற்றுமை. சரிங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா ராமனும் வேலனும், ராமனும் வேலனும் அப்படின்னு ஒரே சென்டென்ஸ்ல 2 தடவை எண்ணுறோம் அப்படின்னு சொன்னா 2 தடவை என்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எண்ணுமை. இதே இது இந்த மாதிரி மறைஞ்சு வந்திருக்கு. தாய் தந்தை, தாயும் தந்தையும், கமா இரவும் பகலும் அப்படின்னு விகுதி மறைஞ்சு வந்தா அதுக்கு பேரு உம்மை தொகை. உவமை தொகையில வல்லினம் மிகவும் முக்கியமானது, ஆனா உண்மையில மிகாது. மலர் பாதம் அப்படின்னு எழுதுறோம். ஏன், மலர் போன்ற பாதம். அப்ப
உவமை தொகையில வல்லின மிகும், ஆனா உண்மையில மிகாது. எண்ணு பேர்லமே 8 10 தவிர வேற எந்த எண்ணு பேரோடையும் வல்லின மிகாது. 3 கூட்டல் சட்டைனா 3 சட்டை தான், 3 சட்டைன்னு வராது. அடுத்து அன்று இன்று என்று ஆவது அடா அடி இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி வல்லின மிகாது. அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவதாவது, யாரடா சொல், ஏனடி செல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார். அப்ப இங்க வல்லினம் மிகுந்திருக்கு. அவங்க சொல்றாங்க என, அதாவது அன்று இன்று என்று ஆவது அடா அடிக்கு பின்னாடி எல்லாம் வந்து வல்லின மிகாது, போன்ற அதுக்கு பின்னாடி எல்லாம் வல்லின மிகாது. இந்த லாஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, கம்பரை போன்ற கவிஞர் யாருன்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஏன் வல்லினம் மிகுந்திருக்கு? போன்றக்கு பின்னாடி வல்லினம் மிகாது, அவங்க சொல்லிட்டாங்க. போன்றக்கு பின்னாடி மிகாது, அடிக்கு பின்னாடி. ஏனடி செல்கிறாய், யாரடா சொல்கிறாய், அவராவது தருவாதாவது, என்று தருவார், இன்று சொன்னார், அன்று வந்தார், இதெல்லாம் மிகாது. இங்க ஏன் மிகுந்திருக்குன்னா கம்பரைன்னு சொல்லும் போது 2ஆம் வேற்றுமை விரி, அப்ப அங்க இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால இங்க வல்லின மிகுந்திருக்கு. அடுத்து அவ்வளவு இவ்வளவு, அத்தனை இத்தனை, அவ்வாறு இவ்வாறு, அத்தகைய இத்தகைய, எத்தகைய, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட, நேற்றைய இன்றைய நாளைய, வல்லின மிகாது. சிம்பிள். நீங்க எங்க மிகும்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எங்க மிகாதுன்றத சொல்லிடலாம். அப்ப அவ்வளவு பெருசு, இவ்வளவு சின்னது, அவ்வளவு பேசுனா, அத்தகைய பாடங்கள், அத்தகைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை, எதுக்கு பின்னாடியும் வல்லின மிகாது. அடுத்து என்னோடு சேர், சரியா? 3வது 5வது 6வது வேற்றுமை தொடர்கள்ல வல்லின மிகும் அப்படின்னு அர்த்தம். அந்த வேற்றுமை உருபெல்லாம் வெளிப்படையாக வரும். அந்த வேற்றுமை உருவை தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரும்னு அர்த்தம். இப்ப பாருங்க, என்னோடு சேர், ஆள் ஆண் ஒடு ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தாலும் வல்லின மிகாது தானே, அது நமக்கு தெரியும். அப்ப 3ஆம் வேற்றுமை உருவை தொடர்ந்து ஒரு சொல் வந்தா 3ஆம் வேற்றுமை தொடர். மரத்தில் இருந்து பரி, மரத்தில் இருந்து ஐ, அதாவது 2ஆம் வேற்றுமை உருவு ஐ, 3வது வேற்றுமை உருவு ஆள், 4வது கு, 5வது இல் இன் அப்படின்னு பார்த்தோம். சோ மரத்தில் இருந்து பரி வெளிப்படையாக வந்திருக்கு. அப்ப 3வது 4வது 3வது 5வது 6வது வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து அதனை தொடர்ந்து அந்த ஒரு தொடர் வரும்போது குரங்கினது குட்டி, அப்ப அது வெளிப்படையாக வந்து அது கூட ஒரு சென்டென்ஸ் வந்து அது தொடரா மாறும்போது அந்த இடத்துல மிகாது. எந்தெந்த வேற்றுமையில எல்லாம் 3 5 6. 6ஆம் வேற்றுமை தொகையில மிகும், அதை பாத்துக்கோங்க. அடுத்து அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை தொடர்கள் என்ன செய்யாதுன்னு பார்த்தோம், வல்லின மிகாதுன்னு பார்த்தோம். சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகள்ல வல்லின மிகாது. தொகைனா மறைஞ்சு வரணும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், 2ஆம் வேற்றுமை விரியில பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தொகையில வல்லின மிகாதுன்னு அர்த்தம். 3ஆம் வேற்றுமை விரியில இங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா, ஆள் ஆண் ஒடு ஓடு. அப்ப 3ஆம் வேற்றுமை விரிலையும் மிகாது, தொகையிலையும் மிகாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ஆம் வேற்றுமை விரியில என்ன செய்யும்னா வல்லின மிகும், ஆனா தொகையில மிகாது. சரிங்களா? அடுத்ததா 5ஆம் வேற்றுமை தொகைகள்ல என்ன செய்யாது அப்படின்னா வல்லின மிகாது. அது விரிலையும் மிகாது, தொகையிலையும் மிகாது. இது ரெண்டும் ஒண்ணுதான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டுலயுமே ஒரே சீக்வன்ஸ் சொல்றேன். சோ அப்ப தமிழ் படி, தமிழை படி, தொகையில மிகாது. கை தட்டு, கையால் தட்டு, தொகையில மிகாது, விரிலை மிகாது. வீடு சென்றான், வீட்டுக்கு சென்றான், விரில தான் மிகும் 4ஆம் வேற்றுமை, விரில தொகையில மிகாது. கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான், சோ இங்கேயும் வல்லின மிகாது. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம ஏற்கனவே எழுவாயி இதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா. இப்ப பாருங்க, தலைவி கூற்று, நம்ம ஏற்கனவே என்ன தெரியும், முதல் சென்டென்ஸ் எழுவாயாக இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுவாய் தொடர்ல மிகாது. இது தலைவி கூட்டு, தொண்டர் படை மிகாது. அதே மாதிரி பெயரச்சத்திலே மிகாதுன்னு பார்த்தோம். இன்னொரு சென்டென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நிலைமொழி உயர்திணையாக இருந்து, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம், நிலைமொழின்னு சொல்லுவோம். அது உயர்திணையாக இருந்து, மாணவர்கள், மாணவர் படை, நிலைமொழி உயர்திணையாக இருந்து அமையக்கூடிய தொடர்ல வல்லின மிகாது, மாணவர் படை. கடவுள் கூற்று அல்லது அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வல்லினம் மிகாது. சரி, அடுத்ததான் உவமையில மிகும்னு பார்த்தோமா, சில உருவகங்கள்ல மிகும்னு பார்த்தோம், உண்மையில மிகாதுன்னு பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாங்க, உரிச்சொற்கள்ல சால தவ நனி கூர்ல மிகும்னு பார்த்திருப்போம், சில உரிச்சொற்கள்ல மிகும்னு பார்த்தோம். என்ன சொல்றாங்கன்னா அதை தவிர வேற இதுல மிகாது. அப்ப வேற எதுனா சால தவ தட குழ, இதை தவிர உருபொருள், நனிதின்றான், கடிக்காவல் வல்லின மிகாது. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, இங்கெல்லாம் வல்லின மிகாது. அடுக்கு தொடர்னா பாரு பாரு அப்படின்னு சொல்றது, ஓடு ஓடு, எடு எடு அப்படின்னு பிரிச்சா பொருள் தந்தா அது அடுக்கு தொடர்.
சலசலன் ஓடுது, மடமடன் பாடுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதை பிரிச்சாலும் பொருள் தராது. அடுத்ததா கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும் போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது. கருத்துக்கள்னு தான் எழுதணுமே தவிர கருத்துக்கள் அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா கள் அப்படிங்கிறது அக்ரிணைல பன்மை விகுதி. நிறைய ஒரு கருத்து இருக்குது, நிறைய உங்களை பத்தி நிறைய பொருட்கள் இருக்கு. பொருள்னாலே அது அக்ரிணை, பொருட்கள்னா நிறைய பொருட்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி கள் விகுதி வரக்கூடிய இடங்கள்ல இந்த இடத்துல இக்கு வரக்கூடாது, வல்லினம் மிகாது. சில பேர் மிகும்னு சொல்லுவாங்க, பட் மிகாது. வாழ்த்துகள்னு தான் சொல்லணுமே தவிர வாழ்த்துக்கள். ஆனா நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் அது அக்ரிணை பன்மையில வல்லினம் மிகாது. அடுத்ததா பைகள், பைக்கள்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா இது என்ன அக்ரிணை பன்மை, ரெண்டாவது இங்க கை விகுதி அப்படி நினைக்க கூடாது. அப்படி பார்த்தா கைகள்னு வருதே. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகாரத்துல முடியக்கூடிய உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அதுக்கு பின்னாடி கல்விகுதி வரும்போது வல்லினம் மிகாது. பைகள், கைகள், சைகைகள், இப்படி ஐ அப்படின்ற ஐகார எழுத்து வெளிப்படையாக வருது. அப்படி வரும்போது அது பக்கத்துல கல்விகுதி இருந்துச்சுன்னா அங்கேயும் என்ன மிகாது, வல்லினம் மிகாது. சரிங்களா? இப்ப பாருங்க, தோழி கூற்று வல்லினம் மிகுமா, நிலைமொழி உயர்திணையாக இருக்கும் போது என்ன செய்யாது, வல்லினம் மிகாது அப்படின்னு படிச்சிருப்போம். நிலைமொழி உயர்திணையாக இருக்கும் போது அந்த இடத்துல என்ன மிகாது, வல்லினம் மிகாது அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட்டா? சரி, அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். சரி, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருப்போம், ரெண்டாவது கூட்டுற பாருங்களேன், பெரிய தம்பி. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும்னு பார்த்திருப்போம். ஆனா பெயரச்சத்துல வல்லினம் மிகாதுன்னு பார்த்திருப்போம் இல்லையா? இப்ப இத பாருங்க, இது பெரிய தம்பி, இது பெயரச்சம், பெரிய ஒரு எச்ச சொல். அந்த பெயர் சொல் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இருந்தாலும் இதுக்கு சிறப்பா என்ன சொல்லணும்னா இதுக்கு பேர் குறிப்பு பெயரச்சம். இது எதையுமே வெளிப்படையா காட்டாது, காலம் எதையுமே வெளிப்படையா காட்டாது. ஏதாவது ஒன்ன பேஸ் பண்ணி வரக்கூடியது குறிப்பு பெயரச்சம். சோ பெரிய தம்பி இங்கேயும் என்ன செய்யாதுன்னா வல்லினம் மிகாது. சிறிய பறவை, சேம் அதே கான்செப்ட் தான், குறிப்பு பெயரச்சம், அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அடுத்து பழகு தமிழ். பழகு தமிழ் அப்படின்னா பழகு தமிழ், பழகுகின்ற தமிழ், பழகும் தமிழ். வினை தொகையில் என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. அடுத்ததா இது கேள், அது இது எதுன்றதுக்கு பின்னாடி சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்ப எதெல்லாம் மிகும்னு பார்த்தோம், ஆயின்ற சுட்டெழுத்துக்கு பின்னாடி மிகும், அந்தன்ற சுட்டு திரிவுக்கு பின்னாடி மிகும். அடுத்ததா எலி கடிக்கும். எலி கடிக்கும், இதை பார்த்தா நம்ம அப்படியே யோசிப்போம் என்ன ரூலா இருக்கும் அப்படின்னு. ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது வந்து எழுவாயை தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் வருது, எலி கடிக்கும், நாய் குறைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுவாய், எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய தொடர்ல, எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. அடுத்ததா ஓடிய குதிரை. ஓடிய ஒரு எச்ச சொல் அகரத்துல முடிஞ்சு பெயர் சொல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப பெயரச்சம், பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. அடுத்து தரும்படி சொன்னார். படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வினையச்சம், இது வந்து தரும்படி சொன்னார். சோ அதுல வல்லினம் மிகாது. வாழ்க தலைவர், வியங்கோல் வினைமுற்று, வல்லினம் மிகாது. காலம், கால பெயர் அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்து வல்லினம் விடலாமான்னு கேட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பன்மை விகுதி, அக்ரிணை பன்மையில அந்த கல் விகுதி வந்துச்சுன்னா அந்த இடத்துல இக்கு போடக்கூடாது, வல்லினம் மிகாது. வாழ்த்துக்கள்னு தான் வரணுமே தவிர வாழ்த்துக்கள் எழுதக்கூடாது. எழுத்துக்கள்னு தான் சொல்லணும், எழுத்துக்கள்னு சொல்லக்கூடாது. திருநிறை செல்வன், ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. இத வந்து நீங்க இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா வினை தொகையா பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனா திருநிறை செல்வன் இந்த இடத்துலயும் வல்லினம் வந்திருக்கு, வல்லின எழுத்து தான் வந்திருக்குது. திருநிறை அப்படின்னு சொல்லும் போது இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையா வந்த இடத்துல வல்லினம் மிகும், திருநிறை செல்வன். சரிங்களா? ஆனா இங்க ஏன் திருவள செல்வியில வல்லினம் மிகாது? ஏன்னா இங்க இரண்டாம் வேற்றுமை விரி வரலைங்க. திருநிறைன்னு சொல்லும் போது இரண்டாம் வேற்றுமை விரிவு ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு. ஆனா இங்க திருவளர்ன்றதுல ஐ வெளிப்படையா வரல, சோ வல்லினம் மிகாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும் போது இது கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு, அப்ப வல்லினம் மிகும், இது கரெக்ட். பல்கலைக்கழகம் இரண்டாம் வேற்றுமை விரி. சரிங்களா? சோ இங்கேயும் என்ன செய்யுது அப்படின்னா வல்லினம் மிகுந்திருக்கு. இதை இன்னொரு மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பாருங்க. இப்ப பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாலுமே அது யூனிவர்சிட்டியை குறிக்கும். அண்ணாமலையில படிச்சேன் அப்படின்னு சொன்னாலும் அது யூனிவர்சிட்டியை குறிக்கும். சோ முதல்ல இருக்கிறது சிறப்பு பெயர், ரெண்டாவதா இருக்கிறது பொது பெயர். அப்ப இரு பெயராட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்து அத்தனை சிறிய, அத்தனை இத்தனை எத்தனை அப்படின்றதுல அத்தனை அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்தது ஆத்திச்சூடி. ஏன் ஆத்திச்சூடியில மட்டும் வல்லினம் மிகுந்திருக்கு? அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பாங்க, ஆத்தி அப்படின்னு சொல்லும் போது இகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்ச சொல், அது வினையச்சம்.
சோ அதுக்கு பின்னாடி சூடி அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் அகர இகர ஈற்று சொற்களுக்கு பின்னாடி வல்லின மிகும். சோ இது சரி. அடுத்து எடுத்துக்காட்டுகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இல்லையா? எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வல்லினம் வந்திருக்கு. அப்ப காரணம் என்னன்னு பாருங்க. குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு, வல்லினெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. வன் தொடர் குற்றியல் உகரத்துல வல்லின மிகும்னு பார்த்திருப்போம். சோ இங்கேயும் வல்லினெழுத்து வந்திருக்கிறதுனால இங்க வல்லின மிகுந்திருக்கு. இது சரி. அடுத்து கீழ்பக்கம். கீழ்பக்கம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தவறு. ஏன் தவறு? கீழ்பக்கம் அப்படின்னா சரி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே போறேன் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா கீழே அப்படின்னு சொல்றதும் அந்த தாழ்வான பக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். கீழே அப்படின்னாலுமே அந்த சைட ஒரு திசையை குறிக்கும், பக்கம்னாலும் ஒரு சைடை குறிக்கும். சோ இது இரு பெயராட்டு பண்பு தொகை. இங்க வல்லினம் மிகும். ஆனா இங்க என்ன எழுதல, மிகாம எழுதிருக்கிறாங்க. சோ கீழ்பக்கம்னு வரணும். அடுத்து சான்றோர் பேரவை. கொஸ்டின் கேட்கலாம், ஆட் ஒன் அவுட்ல கொடுத்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். சான்றோர் பேரவை சரி. ஏன்? சான்றோர்னா உயர்திணை, அதாவது நிலைமொழி உயர்திணையாக இருந்தா வல்லின மிகாதுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப இது சரி. சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம்னா அப்ப சென்னை யூனிவர்சிட்டியில படிச்சேன், அதாவது சென்னையில படிச்சேன். சில பேர் அந்த யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க சென்னை. அப்ப இது ரெண்டுமே வந்து யூனிவர்சிட்டியை குறிக்குது. இரு பெயராட்டு பண்பு தொகை வல்லின மிகும். தயிர் சோறு. தயிர் சோறு அதான் சோறு. தயிரா இருக்க தயிரை சாப்பிட்டேன் அப்படின்னா தயிரை வந்துட்டு சாப்பிடறது கிடையாது, தயிரை வச்சிருக்கிற சோறை சாப்பிடுறது. சோ அப்ப இது பெயராட்டு பண்பு தொகை இங்கேயும் வல்லின மிகும். அதேதான் சில இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. வங்கி கடன். வங்கி கடன் வல்லின மிகும். அகர இகர இட்டு சொற்களுக்கு பின்னாடி வல்லின மிகும். பழங்களை பறிக்காதீர். இரண்டாம் வேற்றுமை விரி வந்திருக்கு, இங்கேயும் வல்லினம். அப்ப இப்பு வரணும். சரிங்களா? பழங்களை பறிக்காதீர். சரியா? அடுத்து திட்டக்குழு. திட்டக்குழுன்றதுல வல்லின மிகாது. ஏன்? ஒரு எச்ச சொல், அத வந்து ஒரு பெயர்ச்சொல் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அப்ப பெயரச்சத்துல வல்லின மிகாது. அரசு ஆணை பிறப்பித்தது. அரசு ஆணை பிறப்பித்தது வல்லின மிகாது. ஏன்னா ஆணை அப்படின்னு சொல்லும் போது அதாவது ஆணையை பிறப்பித்தது, ஆணையை பிறப்பித்தது அப்படின்னு சொல்லும் போது இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப தொகை, தொகையில வல்லின மிகாது. சரிங்களா? சோ மருந்து கடை. நீங்க கேட்கலாம் குற்றியல் உகரத்துல வல்லின மிகும். முன்னாடி இருக்கிற வார்த்தை என்னது? மெல்லின எழுத்தான இங்க எங்கன நம்மன அப்படின்றதுல தொடர்ந்து வந்திருக்கு. அப்ப மென் தொடர் குற்றியல் உகரத்துல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வல்லின மிகும். வன் தொடர்ல மிகும், மென் தொடர்ல மிகும். அப்ப மருந்து கடை. அடுத்து வேலை இல்லா பட்டதாரி. வேலை இல்லா, வேலை இல்லாதன்னு வரணும். அந்த த கெட்டிருக்கு. அப்ப ஈறு கட்ட. வேலை இருக்குன்னா நேர்மறை, வேலை இல்லாதனா எதிர்மறை. பட்டதாரின்ற பெயர் சொல் கம்ப்ளீட் பண்ணா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லின மிகும். சிறப்பு பரிசு. சிறப்பு பரிசுல வல்லின மிகும். வல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்திருக்கு. அப்ப வன் தொடர் குற்றியல் உகரத்துல இங்கேயும் வல்லின எழுத்து. சோ சிறப்பு பரிசு. இப்ப இதே இது என்ன சொல்லலாம் அப்படின்னா சிறப்பு நடனம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கலாம் வன் தொடர் குற்றியல் உகரம் தானே, அப்ப வல்லின மிகும்னா இங்க வல்லின எழுத்து வரலையே, இங்க வந்தா தானே அதே மெய் இந்த இடத்துல வரணும். சோ இங்க மிகாது. சோ நம்ம வல்லினம் மிகா இடங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மிகும் இடங்கள்ல நம்ம ப்ரீவியஸ் இயர், அதாவது பழைய புக்ல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். இப்ப வல்லின மிகாது அப்படின்னு சொல்லும் போது இதுலயும் அதே தான் கொடுத்திருக்காங்க. வினை தொகையில வல்லின மிகாது, உண்மை தொகையில வல்லின மிகாது. காயும் கனியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வல்லின மிகாது. ஆனா ஓமையில மிகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓமையில மிகும், வினை தொகையில மிகாது. பாருங்க விடுகணை. பழைய புக்ஸ்ல நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்காக நம்ம அதை ஒரு ரெஃபரன்ஸ் பாத்துக்கணும். தோய் தயிர், பாய் புலி. பாய் புலி, பாயின்ற புலி, பாயும் புலி. முக்காலத்தையும் காட்டுது வினை தொகையான வல்லின மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில மிகாது. கதை சொன்னார், கதையை சொன்னார். வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வல்லின மிகாது. கற்க கசடர. இங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கற்க கசடர, வளர்க சிந்தனை, வாழ்க தமிழ் வல்லின மிகாது. விழித்தொடரை அடுத்து வரக்கூடிய இடங்கள்ல வல்லின மிகாது. முருகாவா. விழித்தொடர்னாலே எட்டாம் வேற்றுமை. கனா சொல், கிளியே அப்படின்னு கூப்பிடுறது. அடுத்து இரட்டை கிளவியில மிகாது. அவை இவை என்னும் சுட்டு சொற்கள், எவை என்னும் வினாச்சொல் ஆகியவற்றை அடுத்து வல்லின மிகாது. அவை பறவைகள், இவை சட்டைகள். அது இதுன்றதுக்கு பின்னாடி வல்லின மிகாது. அது கூடை. அடுத்து பாருங்க பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர். படித்து என்பது போல வன்தொடர் குற்றியல் உகர சொல் அல்லாத இடங்கள்ல வல்லின மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன். இப்ப நம்ம முதல்ல ஒரு இடத்துல பார்க்கும் போது மருந்து கடை அப்படின்றதுல மென்தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடியும் வல்லின மிகும்னு பார்த்திருப்போம். அது அப்படியும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனா அதை விட அது கூட தவறுதான். அது இன்னொன்னு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மருந்து கடையில மட்டும் ஏன் வல்லின மிகுந்துச்சு அப்படின்னு சொன்னா மென்தொடர் குற்றியல் உகரம்ன்றதை விட அது கூட ஆன்சர் வந்து தவறுதான். வன்தொடர்ல மிகும், மென்தொடர்ல சில இடங்கள்ல தான் மிகும், எல்லா இடங்களையும் மிகாது. அதுக்கு காரணம்னா எங்க மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க. கடையில வாங்கினேன் அப்படின்னா எல்லா கடையிலும் கிடைக்காது, மெடிக்கல் ஷாப்ல தான் கிடைக்கும்.
மருந்து அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டுமே என்னது அப்படின்னா ஒரே இதை குறிக்குது, இரு பெயராட்டு பண்பு தொகை. அதனால அந்த இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? மென்தொடர் குற்றியலுகரம் எச்ச பொருள்ல வந்தா வல்லினம் மிகாது. இந்த சொல் மருந்து அப்படின்ற இடத்துல வந்திருக்கிறதுனாலதான் வல்லினம் மிகும். மருந்துன்றது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் தானே, எச்ச பொருள்ல வரல மென்தொடர் குற்றியலுகரம். சோ இது மென்தொடர் குற்றியலுகரம் தான், அது எச்ச பொருள்ல வந்தாதான் மிகாது. இது மருந்துன்னு சொல்லும் போது இந்த இடத்துல எந்த வார்த்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும்னு தேவையில்லை, இதுவே கம்ப்ளீட்டடா இருக்கு. ஆனா இங்கே பாருங்க, வந்த கயல்விழி, வந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லினெழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்தா மென்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகாது. வந்த கயல்விழி பெயரச்ச தொடர், ஒரு எச்ச சொல் பெயரச்ச அதாவது அகரத்துல முடிஞ்சிருக்கு, பெயர் சொல் கம்ப்ளீட் பண்ணா பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. அடுத்து எழுவாய் தொடர், அங்கேயும் என்ன செய்யாது அப்படின்னா வல்லினம் மிகாது. சோ நம்ம வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற சோர்சஸ் எல்லாம் பாத்துட்டோம். சோ இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா என்னன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட் சோர்சஸ்ல இருந்து பார்க்க போறோம். சோ அவுட் சோர்சஸ் நீங்க நிறைய பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஏதாவது ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு நல்லா படிங்க, அதுவே தாராளம். இப்ப நமக்கு தேவையான விஷயம் இதுல என்னது அப்படின்னா வள்ளெழுத்து மிகுறதை இலக்கணத்துல சுருக்கமாக வழி மிகுதல்னு சொல்லுவோம். இதனால பொருட்கள்ல வேறுபாடு தெரியும். செடி கொடி அப்படின்னு எழுதுறதுக்கும் செடி கொடி அப்படின்னு எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. செடி கொடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா செடியும் கொடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. இது உண்மை தொகை. உண்மை தொகையில வல்லினம் மிகுமா? மிகாது. சரி, ஆனா செடி கொடி அப்படின்னா என்ன அர்த்தம்? செடியில ஏறி இருக்கக்கூடிய கொடி, அது செடி கொடி. அப்ப ஒரு வள்ளெழுத்து மிகுறதுனாலையும் மிகாததுனாலையும் ஏற்படக்கூடிய வேறுபாடு அப்படின்றது இந்த இடத்துலயே தெரிஞ்சிருது. சோ அதுக்கப்புறம் திரைக்கடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரைனா அலையும் கடல் அப்படின்னு அர்த்தம். இது திரைக்கடல் அப்படின்னு இக்கு வந்திருக்கு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? திரையை உடைய கடல், அதாவது இதுக்கு அலையும் கடல், இதுக்கு அலையை உடைய கடல் அப்படின்னு பேரு. சரிங்களா? அப்ப தந்த பலகை அப்படிங்கிறதுக்கும் தந்த பலகை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் இங்க வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாருங்க. தந்த பலகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுத்த பலகை, அதாவது தந்த பலகை. இப்ப இங்க பாருங்க, தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை அப்படின்னு அர்த்தம். இதே இது தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படின்னு பேரு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கண அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. வாழைப்பழம்னு சொன்னா நல்லா இருக்காது, எப்படிதான் சொல்லணும்? வாழைப்பழம். ஏன்னா இது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு ஐங்கிறது. இப்ப விரி இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு. சோ வல்லினம் மிகும். சரியா? சோ இப்ப அததான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது போதுமான தமிழ் கல்வி இல்லாதவங்க எழுதக்கூடிய நூல்கள்ல வல்லினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் இருக்கிறதுனாலதான் பிழைகள் நடக்குது அப்படிங்கறத இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு மொழியை கற்றுக்கொள்றது அப்படின்னா பல சொற்களை அடுக்கி எழுத படித்துக் கொள்றது மட்டும் கிடையாது. எந்த மொழியை கற்கிறாங்களோ அந்த மொழிக்குரிய இலக்கண முறைப்படி மரபு சொற்களை சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ சென்னை தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கம் அப்படின்னு எழுதுறது தப்பு. ஏன்னா சென்னை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லின எழுத்து. அப்ப சென்னை தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கம். ஏன்னா அது நிலைமொழி என்ன கிடையாது, எழுவாய் கிடையாது, உயர்திணை கிடையாது. அப்ப இங்க இடத்துல வல்லின மிகும் தானே, வல்லின மிகும். அடுத்து மதுரை தமிழ்ச்சங்கம் அப்படின்னு எழுதணும். புது கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது, புது கல்வி திட்டம். சரிங்களா? குடும்பங்களை காப்பாற்ற அப்படின்னு எழுதக்கூடாது, குடும்பங்களை இரண்டாம் வேற்றுமை விரி. அப்ப இத நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. அதே ரூல்ஸ் தான் இங்கே இருக்கு. நம்ம அதை வந்து அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இல்லாதது ஏதாவது இருக்கும் கண்டிப்பா. இப்ப அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு இது நம்ம பார்க்கல இப்ப வர. அப்படி இப்படி எப்படி நம்ம பார்த்திருக்கோம். ஆண்டு ஈண்டு யாண்டு, அவ்வகை இவ்வகை எவ்வகை, இனி தனி, அன்றி இன்றி, மற்ற நடு, பொது முழு, புது திரு, அரை பாதி, 8 10 இதெல்லாம் நிலைமொழியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கசத்தபன்ற எழுத்து வந்துச்சுன்னா அங்க வள்ளெழுத்தானது கட்டாயமா மிகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய புதுவாடு பார்த்திருக்கோம். ஒண்ணு அங்கு இங்கு, இன்னொன்னு ஆண்டு இங்கு, இனி தனிலாம் நம்ம பார்த்திருப்போம். பட் அன்றி அப்படின்ற வார்த்தை புது. வருந்தால் அன்றி, சரிங்களா? வந்தால் அன்றி, போனால் அன்றி, இன்றி, மற்ற, நடு, பொது, முழு, புது, திரு. சரிங்களா? அரைபாதி அப்படின்றதும் புதுசுதான். 8 10 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ இதுலலாம் நிலைமொழியாக இருந்தா வல்லினம் மிகும் கட்டாயம் மிகும்னு கொடுத்திருக்காங்க. கானா என்ன அர்த்தம்னா வெறும் கா மட்டும் கிடையாது, கால இருந்து கவு வரைக்கும் இருக்கக்கூடிய ககர வரிசை எல்லாமே தான். சரிங்களா? இப்ப வந்து கசத்தபாக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த செடி, இது நமக்கு தெரியும். அந்த இந்த சுட்டு திரிவுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இந்த குழந்தை, அந்த பாடம், அங்கு சென்றோம், இங்கு போகாதே, எங்கு கேட்டாய், இது நமக்கு புதுசு. அப்படி இப்படி எப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு படிச்சிருக்கோம். ஆண்டு ஈண்டு யாண்டு, ஆண்டு போனேன், ஈண்டு தந்தேன், யாண்டு சென்றாய். அடுத்தது அவ்வகை இவ்வகை எவ்வகை, ஏன்னா ஆயிவுன்ற சுட்டெழுத்து. சரிங்களா?
அதனால அந்த அவ்வகை இவ்வகையும் நமக்கு புதுசுதான். சரிங்களா? அதுக்கு பின்னாடியும் வலின மிகும். அதே மாதிரி இனி தனிக்கு பின்னாடி வலின மிகும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஆனா அன்றி இன்றி அது கொடுத்திருக்காங்க பாருங்க. அக்தன்றி கொடேன், அது இல்லாம நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அக்தன்றி கொடேன். இன்றி செல்லேன், அவர் இல்லாம நான் போக மாட்டேன், அல்லது அந்த பேக் இல்லாம நான் போக மாட்டேன். இன்றி சென்றேன். மற்ற பிள்ளைகள், மற்ற நல்லா கவனிக்கணும். இங்க வந்து இந்த புது வார்த்தைகள்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. மற்ற மற்ற பிள்ளைகள் இங்க நமக்கு சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மற்ற மற்ற நடு இதெல்லாம் நமக்கு புதுசு. பொது முழுமே என்னது அப்படின்னா புதுசு. புது திரு இதுவுமே புதுசுதான். சோ நிறைய வார்த்தைகள் புதுசு நம்ம இங்க கற்றுக்கணும். சோ நடுக்கடல்ல விட்டுட்டு போயிட்டாங்க, நடுத்தருல விட்டு போயிட்டாங்க. பொதுக்கூட்டம் மிகும், முழு பக்கம், புதுக்கல்வி, புது பொருள், திருக்குறள், திருக்குளம், அரை பாதி, அரை பக்கம் பாதி துணி, இதெல்லாம் நமக்கு புதுசு. 8 10ன்றதுக்கு பின்னாடி வலினம் மிகும் நாங்க ஏற்கனவே படிச்சிருப்போம். சோ பெரும்பாலானோர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கு போனார், இங்கு சென்றார், எங்கு கொடுப்பான்னு எழுதுறாங்க. அது தப்புன்னு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அங்கு இங்கு எங்குக்கு பின்னாடி வலின மிகும். சோ இங்க நம்ம நிறைய வேர்ட்ல புதுசா வலின மிகும் அப்படின்றத பத்தி படிக்கிறோம். சோ அதெல்லாம் நோட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அது கூட அதை எழுதி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமால இருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் இது நிறைய அவுட் சோர்சஸ் படிச்சு இப்ப பாத்தீங்கன்னா கலைச்சொற்களுக்கே ஒரு பெரிய அகராதி தேவனைய பாவனரோடது அத்தனை பக்கங்கள்லாம் யாராலையும் படிக்க முடியாது. அதுக்குள்ள 5 கொஸ்டின் கலைச்சொற்கள்ல கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 5 கொஸ்டினுக்காக எத்தனை பக்கங்களை வந்து நம்மளால படிக்க முடியும்? அப்ப மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. சோ அதுக்கேத்த மாதிரி எல்லா சொற்களையும் படிக்காம 10 கேள்வி கலைச்சொற்கள்ல வருது, அதுக்கு எல்லாமே படிக்காம ஒரு லிமிடெட் சோர்ஸ் நிறைய தடவை ரிவிஷன் பண்ணாலே நம்ம அந்த விஷயத்த கவர் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இக்கு இச்சு இப்படிலாம் வந்து குசுடுத்து பொருள முடிஞ்சு முன்னாடி வலின எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வன் தொடர் குச்சியலுகரம், அதுக்கு பின்னாடி வலின மிகும். வன் தொடர் குச்சியலுகர சொற்கள் இது நிலைமொழியாக வந்தா கண்டிப்பா வலினம் மிகும். மக்கு பையன், மக்கு பையன் குசுடுத்து பொருள முடிஞ்சிருக்கு, முன்னாடி வன் தொடர். தச்சு தொழில் வன் தொடர். விட்டு சென்றார் வன் தொடர். அப்ப 8 10ன்ற இன்னும் செயல்களுக்கு பின்னாடி இதுக்குள்ள வந்துரும். சரிங்களா? அடுத்து எதிர்த்து பேசினார் எழுதுறது தவறு. ஏன்னா குசுடுத்து பொருள முடிஞ்சிருக்கு, வன் தொடர் குச்சியலுகரம், இங்கேயும் வலினம். அப்ப எதிர்த்து பேசினார் அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? விட்டு சென்றான் வன் தொடர் குச்சியலுகரம், வலினம் மிகுந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்ற, காங்கிரஸ் ஆட்சியை 2ஆம் வேற்றுமை விரி, இங்கேயும் வலினம். அப்ப ஆட்சியை வரணும். மந்திரி சபைக்கு வன் தொடர் குச்சியலுகரம், இங்கேயும் வலினம். அப்ப மந்திரி சபைக்கு, சபைக்கு சாரி இங்க போதானே இப்ப இப்பு மந்திரி சபைக்கு. அடுத்து 2ஆம் வேற்றுமை விரியிலையும் 4ஆம் வேற்றுமை விரியிலையும் வல்லெழுத்து மிகும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். சரிங்களா? சோ அதை பத்தி இதுல வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் வலின மிகுதல் 2 அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா இந்த இடத்தை பிரயாணிகள் தங்கும் இடமாக உபயோகிக்க கூடாது, டிக்கெட்டுகள் வாங்கியவுடன் பிரயாணிகள் தங்கும் இடத்துக்கு செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்லாம் நிறைய சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை புகைவண்டி நிலையத்திலே பயணச்சீட்டு விற்கும் இடத்துல இருப்பவை நிறைய இடங்கள்ல இருக்குல்ல. இதுல வந்து பாருங்களேன், பிரயாணிகள் தங்கும் இடமாக, இந்த இடத்தை பிரயாணிகள் தங்கும் இடமாக அப்படின்னு எழுத்து மிகாமல் இந்த இடத்தை இப்ப வரணும். 2ஆம் வேற்றுமை விரி என்னதான் எழுதணும்? தங்கும் இடத்திற்கு செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தங்கும் இடத்திற்கு அப்படின்னு சொல்லும் போதே நீங்க இங்க பாருங்களேன், வன் தொடர் குச்சியலுகரம், இங்கேயும் வலினம். சோ தங்கும் இடத்திற்கு செல்ல. சரிங்களா? செல்ல அகர இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி இது 2வது சொல்ல போனா இது அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வினை எச்சம். சோ இங்கேயும் வலினம். அப்ப செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு தான் எழுதணும். சோ நிறைய வந்து நிலையங்கள்லயே அதை தவறா எழுதியிருக்காங்கன்றத சொல்றாங்க. தங்குமிடத்திற்கு செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு எழுதுறதுதான் கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் இதுல என்ன சொல்றாங்க? மதுரைக்கு தெற்கே இருப்பது அப்படின்றது தவறா. மதுரைக்கு தெற்கே வன் தொடர் குச்சியலுகரம், இங்கேயும் வலினம். அப்ப இத்து வரணும். சரிங்களா? மதுரைக்கு தெற்கே தான் வரணும். அடுத்ததா 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வரக்கூடிய இடங்களை வலின மிகும்னு பார்த்தோம் இல்லையா? நாளிதழ் ஆசிரியர்களும் நிருபர்களும் இந்த மாதிரியான பிள்ளைகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. சரிங்களா? அதை வந்து மென்ஷன் பண்ணி இங்க காட்டியிருக்கிறாங்க. சோ அடுத்தது பாருங்க, தேட போனார் என அவன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வலின மிகும்னு பார்த்தோம். இன்னொன்னு என்னன்னா, என கூறினார், மெல்ல சென்றார், தேடி சென்றார், வருவதாய் கூறினார், போய் பார்த்தார். இந்த மாதிரி தொடர்கள்ல தேட, என, மெல்ல, தேடி, வருவதாய், போய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வினை எச்சங்கள். இது குறைந்த வினைச்சங்களாய் வினையை தழுவி நிற்கிறதுனால இதுக்கு பேர் வினையச்சம்னு சொல்றாங்க. இது வினையச்சம் தான், மெல்ல கூறினான் வினையச்சம் தான். சோ இந்த வினையச்சங்கள் எல்லாமே அகரத்துல முடியுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அகர இகர ஈச்சு வினையச்சங்களுக்கு பின்னாடி வலின மிகும்னு, அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல ஒரு புதுசா ஒரு வார்த்தை இருக்கு, வருவதாய் அப்படின்னா ஆய் சேர்ந்து வந்தாலும் அதுக்கு பேர் வினையச்சம் தான், அதுக்கு பின்னாடியும் வலின மிகும். அப்ப ஆய் போய் எனும் வினையச்சங்களுக்கு பின்னாடியும் வலின மிகும். வருவதாய் கூறினார். சரிங்களா?
அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வர கூறினார், தேட போனார், இதான் அகர ஈற்று வினையெச்சம் வல்லினம் மிகும். கூறி சென்றார், வாடி போயிற்று வினையெச்சம், அகர இகர ஈற்று வினையெச்சம். வருவதாய் சொன்னார், போய் சொன்னார், போய் தேடினார் மிகும். சரிங்களா? அடுத்ததா சொன்னதாய் சொல், அதெல்லாம் சொல்றாங்க. இப்ப வந்து செல்ல கோரப்படுகிறார்கள்ன்றது நம்ம தப்புன்னு பாத்துட்டோம். ஏன்னா செல்லன்னு சொல்லும் போது அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்சம், அது வினை எச்சம் சொல்ல போனா. சோ வல்லினம் மிகும் அப்படின்றது சொல்றாங்க. அதாவது ரெண்டு சொற்கள் சேரும் போது நடுவுல ஆறாம் வேற்றுமை உருவாகி அதுன்ற வார்த்தை மறைஞ்சு வந்துச்சுன்னா ஆறாம் வேற்றுமை தொகை. சோ குதிரை தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? குதிரையினது தலை. அப்ப ஆறாம் வேற்றுமை மறைஞ்சு வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். அதுலயுமே ஆறாம் வேற்றுமை தொகையில முதல்ல நிற்கும் சொல் அக்ரிணையாக இருந்தால் கட்டாயம் மிகும். குதிரை தலை, நாய், அதாவது எப்படி சொல்றது, குதிரை தலை நாய் வால், இந்த இடத்துல மிக நாயினது வால் தானே, நாயினது வால். ஆனா இங்க என்ன இருக்கு, வல்லின எழுத்து வரல, சோ தப்பு. இப்ப நாய்கால், இது வந்து நம்ம நாலடியார்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை. நாய்கால் சிறுவிரல் போல நன்கணியராயினும். இப்ப இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இக்கு போடுவோம். ஏன்? நாயினது கால், ஆனா இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்காங்க, அதனால வல்லினம் போடுறோம். சோ இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். அப்ப ஆறாம் வேற்றுமை உருவில நிலைமொழி அக்ரிணியாக இருந்தா கண்டிப்பா மிகும். குதிரை குழம்பு, கோழிக்கால், படைத்தலைவன், இது பள்ளி பாட புத்தகங்கள்ல இவ்வளவு விரிவா கொடுத்திருக்க மாட்டாங்க. சேனை தலைவன், நரிப்பல், மரக்கிளை, கழுதை குரல், பறவை கூட்டம், இப்படி எல்லாம் விதிகளை தெரிஞ்சுக்கிறாமே எழுத முடியாதா அப்படின்னா நிறைய வந்து விதிகள் தெரிஞ்சுக்கிட்டாதான் பிழை இல்லாம எழுதலாம் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? சோ எழுத்து மிகுதல் மிகாமை அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பொருளை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் பொருள் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் வல்லின மிகுதல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். பசி பிணி பகை குலோத்துங்கனோட ஆட்சியில இல்லை அப்படின்ற வாக்கியத்துல பசி இப்பு வரணும், பிணி, பசி பிணி பகை, இதுதான் வந்து அந்த வாக்கியத்துல பொருள் மிகுந்த வேறுபாடு. பசியும், இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா பசியும் இல்ல பிணியும் இல்ல பகையும் இல்ல அப்படிங்கிறது பொருள். ரெண்டாம் வார்த்தையில இங்க இப்பு போடலன்னு அர்த்தம், பசி பிணி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பசியாகிய பிணியும் பகையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆகியன்னு மாறிடும். சோ பசி பிணினா பசியும் கிடையாது பகையும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஓடா குதிரைகள்ன்றதுக்கும் ஓடா குதிரைகள்ன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓடாத குதிரைனா அது பொம்மை குதிரை, ஓடா குதிரைகள் சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா குதிரைகள் ஓட மாட்டா. அப்ப ஓடா குதிரைகள்னா ஓடாத குதிரைகள், அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்கு. அதாவது நல்லா கவனிங்க, ஓடா குதிரைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? குதிரைகள் ஓடாது. ஓடா குதிரைகள் அப்படின்னா ஓடாத குதிரைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமங்க வல்லினம் மிகும் தான். கரெக்டா? சோ அப்ப அப்படி எழுதுறதுக்குதான் ஒரு ஓரளவுக்கு இலக்கணம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப தொகைநிலை தொகாநிலை பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. சோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தொகாநிலைனா வெளிப்படையா வர்றது, தொகைனா மறைஞ்சு வர்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? மலர் பாதம், மலர் போன்ற பாதம், போல போன்றது இங்கே வந்து மிகும். ரெண்டு சொற்களுக்கு இடையில ஒண்ணு தொடர்ந்து வர்றது, அது மறைஞ்சு வர்றது, வெளிப்படையா வர்றதுன்னு இருக்கு இல்லையா? சோ இங்க பாருங்க, ஒரு சொல்லை தொடர்ன்னு சொல்லக்கூடாதான். வண்டி தொடர் அப்படின்னு எப்ப சொல்லணும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டிகள் தொடர்ந்து வரும்போது தான் சொல்லணும். தொடர்ந்து வர்றதுதான் என்ன சொல்றாங்கன்னா தொடர்ன்னு சொல்றாங்க. இப்ப கோழி கூவிச்சு அப்படின்னு ஒரு தொடர் சொல்றாங்க. கோழிங்கிறது என்னது? முதல்ல இருக்கிறது அக்ரிணை, ரைட்டா? இப்ப இது ஒரு தொடர், இது அந்த ஒரு எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு தொடர். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். பட் இதுல இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு தொடர், சரிங்களா? அந்த தொடர் எதுக்கு பின்னாடி வருது அப்படின்றது இருக்கு. இப்ப வினை எச்சத்துக்கு பின்னாடி பாடி தின்றான் அப்படின்னா வினை எச்சத்தை தொடர்ந்து வரக்கூடிய தொடர், இது வினை எச்ச தொடர், சரிங்களா? அதே மாதிரிதான் தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர்னு பிரிக்கிறாங்க. தொகாநிலைன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இடத்துக்கு நடுவுல பொருள் மறையாமல் இருந்தா அது தொகாநிலை. ரெண்டு சொற்களுக்கு இடையில மறைஞ்சு வந்துச்சுன்னா அது பேரு தொகைநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, தங்கை சட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கையினது சட்டை, ஆறாம் வேற்றுமை உருவானது மறைஞ்சு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். எப்ப? இங்கேயும் வல்லினம் எழுத்து வந்துருதான். சரிங்களா? சோ இங்க பாருங்க, துணி கட்டு, துணியை கட்டு, ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவுகள் மறைஞ்சு வர்றதுக்கு பேரு வேற்றுமை தொகை. சரிங்களா? துணி கிழிந்தது, துணி அப்படின்றது ஒரு எழுவாய், அது கிழிஞ்சு போச்சு, அதை சொல்றாங்க எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. ஓடா குதிரைகள் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க. ஓடா குதிரைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வினை முற்று பெற்று வந்திருக்கு. அப்ப இது வினை முற்று தொடர். சரிங்களா? வினை முற்று தொடர்ல அதாவது இப்படி சொல்றாங்க ஓடா குதிரை, இதை நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு பார்த்தா அந்த இடத்துல கண்டிப்பா வல்லினம் மிகும் தான்.
சரிங்களா? இதை இங்க பாருங்களேன், ஓடா குதிரைகள் அப்படின்ற சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்றோம், பெயரச்சம்னு தான் சொல்றோம். ஓடாத அப்படின்ற சொல் வந்திருக்கிறதுனால தா கெட்டு நிக்குது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல கண்டிப்பா வல்லினம் மிகும் தான். சரிங்களா? இங்க இது டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க, ஓடா குதிரை ஓடா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு. சோ தொகைநிலை தொடர் சொல் சுருக்கத்துக்காக நிறைய தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு தேவையானது இதுல எதுவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, செடி கொடிகள், செடிகளும் கொடிகளும் விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப உண்மை தொகை நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், உண்மை தொகையில வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். நோட் பண்ணிக்கணும். பூரி கிழங்கு, இட்டலி சாம்பார் இப்படி எழுதுறது தப்பு. பூரியும் கிழங்கும் அப்ப உண்மை தொகை, அப்ப அங்க எப்படி வல்லினம் மிகும், இட்லியும் சாம்பாரும் இங்கேயும் வல்லினம் மிகாது. சரிங்களா? மலை தோல், மலை போன்ற தோல், அப்ப உவமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இங்க வல்லினம் மிகும். உவமை தொகையில என்ன செய்யும், வல்லினத்து மிகுந்து வரும். வேற்றுமை தொகையில 2 டைப் இருக்கு. வேற்றுக்கு மட்டும் மறைஞ்சு வர்றது, அது கூட சில வார்த்தைகளும் மறைஞ்சு வருது அப்படின்ட்டு. இப்ப உருபு மட்டும் மறைஞ்சு வர்றதுன்னா துணி கட்டு, துணியை கட்டு, 2ஆம் வேற்றுமை உருபான ஐ வெளிப்படையா அதாவது மறைஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம 2ஆம் வேற்றுமை தொகை, தொகையில என்ன செய்யாது, வல்லெழுத்து மிகாது. இதே இது துணியை கட்டு கொடுத்தாங்கன்னா வல்லினம் மிகும். ஏன், 2ஆம் வேற்றுமை விரி வெளிப்படையா வந்திருக்கு. அடுத்ததா குதிரை கழுத்து, 6ஆம் வேற்றுமை தொகை, குதிரையினது கழுத்து, அப்ப அதுன்ற 6ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இங்கேயும் வல்லினம். சோ 6ஆம் வேற்றுமை தொகையில. சரிங்களா? பாருங்க, கிளிக்கால், கிளியினது கால், 6ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். வையை கரை, 2ஆம் வேற்றுமை விரி, ஐ வெளிப்படையா வந்திருக்குது. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா வைகையினது கரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த இடத்துல அதுன்ற 6ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனாலையும் இங்க வல்லினம் மிகும். இதே இது நம்ம இன்னொரு சென்டென்ஸ் என்ன பார்த்தோம், 6ஆம் வேற்றுமை உருவுல முதல் தொடர் உயர்திணையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. சீதையினது கை, அது கரெக்ட் தான். ஆனா அந்த சீதைங்கிறது உயர்திணை, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இங்க பாத்துக்கோம் பாருங்க, 6ஆம் வேற்றுமை உருவு தொகையில் 6ஆம் வேற்றுமை தொகையில நிலைமொழி உயர்திணையாக இருந்தா வல்லினம் மிகாது. தம்பி சட்டை, தம்பியினது சட்டை, இந்த இடத்துல கொண்டு போய் இச்சு போட்டக்கூடாது. இதே இந்த இடம் கழுதையினது வாழ், கழுதை வாழ், கழுதை கால் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல மிகும். கழுதை கால்னு சொன்னா மிகும். ஏன், 6ஆம் வேற்றுமை தொகை இங்க முதல் எழுத்தும் முதல் சென்டென்ஸும் அக்ரிணையாக வந்திருக்கு. சோ அங்க மிகும். அப்ப 6ஆம் வேற்றுமை தொகையில நிலைமொழி உயர்திணையாக இருந்தா என்ன செய்யும், வல்லினம் மிகாது. அக்ரிணையாக இருந்தா தான் வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்து உடன் உருபும் பயனும் தொக்கி நிற்கக்கூடிய தொகை, அந்த உருபு மட்டும் மறைஞ்சிருக்கிறத பார்த்தோம். இப்ப அது கூட வேற சில சென்டென்ஸும் மறைஞ்சிருக்கிறது. யானை பாகன், தொடர்ல ஐ என்ற உருவும் ஒட்டும் அப்படின்ற பயனை தரக்கூடியது, அது மறைஞ்சிருக்கிறதுனால உடன் தொக்க தொகைன்னு சொல்றோம். யானையை ஓட்டும் பாகன். சிற்றுண்டி சாலை, தண்ணீர் தொட்டி, அப்ப 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா? 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் அதை தொக்கி நிற்கக்கூடிய தொகையில இந்த இடத்துல வல்லினம் மிகும்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், 2ஆம் வேற்றுமை விரியில பார்த்தோம் வல்லினம் மிகும், 2ஆம் வேற்றுமை தொகையில மிகாதுன்னு பார்த்தோம். ஆனா இது 2ஆம் வேற்றுமை தொகை மட்டும் கிடையாது, அதோட சில சென்டென்ஸும் சேர்ந்திருக்கு. சிற்றுண்டியை கொண்டுள்ள சாலை அப்படின்னு அந்த வேர்டு வர்றதுனால அந்த உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையில வல்லினம் இந்த இடத்துல மிகுந்திருக்கு. நல்லா கவனிக்கணும், 2ஆம் வேற்றுமை தொகையில மிகாது. பாருங்க, இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை உருவு ஐ, சட்டை எடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஏன்னா சட்டையை எடுத்தேன்னு சொல்லணும், அப்ப வல்லினம் மிகாது. ஆனா இப்ப சட்டையை மேலிருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொக்கி நிற்கக்கூடிய தொகைகள்ல வல்லினம் மிகும்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து தங்க காப்பு, பருத்தி துணி, 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையில வல்லினம் மிகுந்தது. நமக்கு தெரியும் 3ஆவது வேற்றுமை உருவு தொகையிலே மிகாது, பிரிலே மிகாது. ஆனா அது கூட சில சென்டென்ஸ் சேர்த்து இருக்கிறதுனால வல்லினம் மிகுந்திருக்கு. தங்கத்தால் ஆன காப்பு, பருத்தியால் ஆன துணி, தகரத்தால் ஆன பெட்டி. சரியா? அடுத்து குழந்தை பால், குழந்தைக்கு பால், 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருந்தா வல்லினம் மிகும். ஆனா இங்க தொகையில சில நேரங்கள்ல மிகுந்திருக்கு. நம்ம தொகையில மிகாது 4ஆம் வேற்றுமை தொகையில. ஆனா இங்க என்னன்னா அது கூட உடன் தொகை இருக்கக்கூடிய தொகை வந்திருக்கு. அப்ப குழந்தைக்கான பால். சரிங்களா? அதேதான் மலைப்பாம்பு, மலையின் கண் உள்ள பாம்பு. சரியா? இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. 7ஆம் வேற்றுமை அந்த இடப்பொருள்ல இருக்கக்கூடியதுல வல்லினம் மிகுந்திருக்கு. நம்ம 7ஆம் வேற்றுமை இது வரைக்கும் பார்க்கல, பட் நம்ம கொடுத்திருக்காங்க இடப்பொருள்ல மலையின் கண் உள்ள பாம்பு, மதுரையின் கண் உள்ள சொக்கநாதர் கோயில், அதனால வல்லினம் மிகுந்திருக்கு. மதுரையில் உள்ள தியாகராஜர் கோயில் கல்லூரி, வல்லினம் மிகுந்திருக்கு. ஏன், 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும். மல்லிகை பூ, இரு பேராட்ட பண்பு தொகையில நம்ம வல்லினம் மிகும்னு பார்த்தோம் இல்லையா. சோ இதுல மல்லிகை ஆகிய பூ அப்படின்னு சொல்றாங்க, அதனாலதான் அந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. சரிங்களா? சோ அடுத்து குடி தண்ணீர், சுடுகாடு, வினைத்தொகை, வினைத்தொகையில வல்லினம் மிகாது, இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கீழ்கணக்கு,
கீழ் கூட்டல் கணக்குன்னு ரெண்டும் சேரும் போது கீழ்கணக்குன்னு எழுதுறோம். அப்ப கீழ்கணக்கு அப்படின்னா என்ன செய்யணும்னா எழுதணும். ஏன்னா கிழக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய திசை என்னும் சொல் சேரும் போது அது கீழ் திசையாக மாறுது இல்லையா, அது மாதிரி கீழ் அப்படின்னு சொல்றது. சரிங்க, கீழ் திசை அப்படின்னு எழுதக்கூடாது. ஆறுமுக நாவலரும் ஜி போப்பும் கீழ் திசை அப்படின்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வல்லின மிகுதல் மிகாதல் பத்தி நம்ம என்ன செஞ்சோம்னா இந்த இடத்துல பார்த்திருப்போம். சோ பிழை திருத்தத்துல கூட உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை, தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம மேலேயே என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா பாக்குறோம். சோ இதோட நமக்கு என்ன முடியுது, சந்திப்பிழை டாபிக் முடியுது. இது நம்ம அவுட் சோர்ஸும் சேர்த்து கவர் பண்ணிருக்கோம். சோ ரிப்பீட் ரிவிஷனுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.